மத்திய அரசு நிதி வழங்காததால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஜபல் தொழிற்சாலை திருச்சிக்கு வருவதால் அண்டை மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்றார். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் கொடுப்பேன் என மத்திய அமைச்சர் பேசுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய அவர், மத்திய அரசு நிதி வழங்காததால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றார். உலகத்திலே பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக இதனால ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. அப்படியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மிக மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் சென்டர் பாயிண்டாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லோருக்கும் எல்லாம் வந்து இன்க்ளூசிவ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்றது. நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது NEP 2020 ஆனது காரணம். அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது. ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் ஸ்டேட். நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு இப்போ நேற்று நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம். அவங்க சொல்லுங்க அந்த SSCல கிட்டத்தட்ட 20 காம்பவுண்டில் 19 காம்பவுண்ட் 18 காம்பவுண்ட் நம்ம அதிகமாக இருக்காங்க. நம்பர் 1 கேரளாவுக்கு, நம்பர் 2 நம்ம இருக்க நம்ம தெரியல. சரி, இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே. மாநில சுயாட்சி சொன்ன கன்கரண்ட் ஒத்திசைவு பற்றியெல்லாம் என்ன முதல்ல, அதோட அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தெரியும் அதுக்கு நிதியை ஒதுக்குங்க. இப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாக இருக்கின்றது. ஏதாச்சும் விதத்தில் ஒரு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள தான் இருக்கின்றதே தவிர இந்த நிதியை ஒதுக்குவதில் நீங்க இப்படி தாமதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது SSCக்கான நிதியை ஒதுக்கிட்டே தான் வந்துருக்கீங்க. நீங்க 60%, நாங்கள் 40%. அதனால பல திட்டங்கள் இந்த கூட்டத்தை கூட அதை சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க பணத்தை நீங்க நிறுத்துவீங்க, கிட்டத்தட்ட 2,152 கோடி நிறுத்துவேன்னு சொல்லி முதல்வர் நியாயம் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்கள். இது நியாயம். தொடர்ந்து பேசிய அவர், மகாவிஷ்ணு சம்பந்தமாக முழுமையான விசாரணை முடிந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்து அது குறித்து முடிவு செய்யப்படும் என கூறினார். மேலும் அறிவு சார்ந்த விஷயங்களை பள்ளிக் கல்வித்துறை கொண்டு செல்லும் போது மூட நம்பிக்கைகளை திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த ரிப்போர்ட் இது வந்து என்ன நடந்தது உள்ளபடியோ என்ன நடந்தது யாருமே வந்து வாங்க இந்த கண்டென்ட் பேசி யாரும் சொல்ல போறது இல்லை. அது நடந்தது. அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்தது கண்டிப்பா அது ஏற்றவே கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்க சமுதாயத்தை கொண்டு போனதுக்காக தான் நான் பிள்ளைங்க வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்க ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது, அங்க இருக்கின்ற லைப்ரரிஸ் கூட்டுக்கு போகும்போது அங்க இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன, மேற்படிப்பு என்னென்ன படிக்கலாம் தெரியுமா, R&Dங்கிறது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்குது. அந்த புரிதல் முதலடியாக யாரை அனுமதித்தா இல்லையே என்கிற வேதனை தான் நான் பார்க்கிறேன்.